கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது, தேவனை அறியாதிருந்த காலத்துல சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீங்க. ஒரு காலத்துல நீங்க எல்லாம் அடிமைகளா இருந்தீங்க. தேவனை அறியாமல் இருந்தபடி சுபாவத்துல, கேரக்டர்ல நீங்க அடிமையா இருந்தீங்க. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? ஒரு காலத்துல இயேசு உங்களை தேடி வர்றதுக்கு முன்ன, என்ன தேடி வர்றதுக்கு முன்ன, நாம சுபாவத்தில், அதாவது நம்ம கர்த்தருக்கு தூரமாக இருந்தோம், தெய்வீக சுபாவம் இல்லாமல் இருந்தோம். அவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனை அறிந்திருக்க, தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பிட்டீங்க. அந்த பழைய சுபாவத்துக்கு மறுபடியும் நீங்கள் போயிட்டீங்க. மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புறீங்க. ஆதி அன்பை நீ விட்டுட்ட, ஆரம்ப காலத்தில் இருந்த மாதிரி நீ இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இருந்த மாதிரி தான் இருக்கிறோம், நீ உங்களுக்கு தான் தெரியுது, நாங்கள் அப்படிலாம் கிடையாது. என்ன ஒன்று, முன்ன மாதிரி நாங்கள் ஒழுங்காக சர்ச்சுக்கு வர்றது முடியல, நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன், எனக்கு நிறையா முதலாளி ஆகிட்டேன், நிறையா பிஸ்னஸ் இருக்குது அல்லது நிறையா கமிட்மெண்ட் இருக்குது, அதனால் நான் ரெகுலராக வர முடியல, வந்தால் கூட லேட்டாக வருவேன். காணிக்கை கரெக்டாக கொடுத்துறேன்னா இல்லையா? காணிக்கையில் நான் எதாவது உங்களுக்கு குறைச்சேன்னா, அல்லது முன்ன பின்ன வந்தாலும் நான் மற்ற விஷயத்தில் கரெக்டாக இருக்குன்னா இல்லையா? கரெக்டாக லைட் ஆஃப் பண்ணிடுறேன், எல்லாம் போடுறேன், எல்லாம் ஒர்க் பண்ணுறேன், எல்லாம் சேர்லாம் ஒழுங்காக போட்டுறேன்னா இல்லையா அப்படின்னு சிலர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அந்த அடிமைத்தனத்திற்கு நீங்கள் போகும்படி விரும்புகிறது எப்படி? அடிமைத்தனத்திற்கு போய் அதில் அடிமைகளா இருக்க நீ விரும்புகிறாயே, அது எப்படி? 10ஆம் வசனம், நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் நீங்க பார்க்கிறீங்களே. அழகா சொல்கிறார், நாட்களை பார்க்குறீங்க, மாதங்களை பார்க்குறீங்க, காலத்தை பார்க்குறீங்க, வருஷங்களை பார்க்குறீங்க. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றே என்று உங்களை குறித்து நான் பயந்திருக்கிறேன். நாள் பார்க்குறீங்களே, அவர் சொல்கிறாரு, மாதங்களை பார்க்குறீங்களே, காலத்தை பார்க்குறீங்களே, வருஷத்தை பார்க்குறீங்களே. இன்றைக்கி நாள் பார்க்குற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சபைகளில் இருக்கிறார்கள். நேரம் பார்க்குறவன், நிமித்தம் பார்க்குறவன். நான் ஒரு ஆலயத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆவியானவர் எனக்குள்ளே ஒரு வார்த்தையை போட்டு, இந்த நாள் பார்க்கறது, கைரேகை பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, கல்யாணத்துக்கு தாலி கட்டுறதுக்கு அந்த நேரத்தில் போட்டு பாஸ்டரை ரொம்ப வலுக்கட்டாயம் பண்ணி, ஐயா தாலி எடுத்து கொடுங்கய்யா சொல்கிறத பற்றி ஆண்டவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். எனக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆவியானவர் சொல்ல நான் பேசி முடிச்சிட்டேன்னா, அதுக்கப்புறம் அந்த சபையில் சொல்கிறாங்க, ஐயா எங்கள் சர்ச்சில் இதுதான் ஏன் நடக்குது, ஆராதனை, திருமண ஆராதனை ஐயா நடத்திக்கிட்டே இருப்பாங்களா, திடீர்னு உள்ளே போய் அந்த கமிட்டி மெம்பரை யாராவது ஒருத்தர் நுழைந்து, ஐயா பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் அது இருக்கட்டையா, முதல்ல தாலி எடுத்து கொடுங்கய்யா, அது மாதிரி நேரம் போகுதியா, இருண்ட காலம் வருதா என்னன்னு தெரில, வருதுயா, சீக்கிரம் கொடுங்கயா அப்படின்னு சொல்லி ஐயரை போட்டு பாடுபடுத்துவாங்களாம் அந்த சர்ச்சில். அது எனக்கு தெரியாது பாருங்கள். ஆனால் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ராகு காலம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க சொல்லி ஐயரை போய் மிரட்டுவாங்களாம். ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினாரா? நான் அப்படி பகிரங்கமாக பிரசங்கம் பண்ணிட்டேன். 3 பேர் முழங்கால் போட்டாங்க, ஆல்ட்ரு கால் கொடுத்தேன். கடைசியில் பார்த்தா அந்த நாள் பார்க்குற ஆட்கள் தான் அவங்க. கர்த்தருக்கு தோத்திரம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் பைபிள் வாசிக்கிறது நல்லது, ஜெபம் பண்ணுறது நல்லது, நல்ல ஆலயத்துக்கு போகிறீங்க, அது வெரி குட். ஆனால் என்னைக்கு நீங்களும் நானும் பைபிள் எடுத்து தோத்திரம் பண்ணி ஆண்டவரை தேட ஆரம்பித்தோமோ, நம்முடைய கேரக்டரில் ஒரு மாற்றம் வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஐயா கர்த்தர் உண்டாக்கின நாள் எல்லா நாளும் நல்ல நாள் தான் ஐயா.
அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சுக்காதப்பா, தயவுசெய்து சொல்கிறேன். எல்லா நாள் நல்ல நாள் இல்லை, அது கர்த்தரை தேடுகிற நாள். ஆமென். கர்த்தரை தேடுக. ஆதி அன்பு ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஐயோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எதுக்கு எடுத்தாலும் ஜெபம், எதுக்கு எடுத்தாலும் உபவாசம், ஆலயத்துக்கு கரெக்டாக போயிடணும், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆராதனைக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாலே உள்ளே இருக்கணும்னு சொன்னவன், இப்போ தான் ஃபஸ்ட்டு பெல் அடிக்குது, இப்போ தான் செகண்ட் பெல் அடிக்குது, இப்போ தான் ஐயர் உள்ளே போகிறாரு, அது அப்போ இப்போ தான் நாங்கள் இப்படி இருந்து இப்படிலாம் இனி இருக்க முடியாது. ஆதி அன்புக்கு நம்ம திரும்பணும், ஆதி அன்புக்கு திரும்பணும். சில சபைகளில் இப்போ தான் முதல் பாட்டு பாடுறாங்க, இப்போ தான் 2வது பாட்டு 3வது பாட்டு பாடுவாங்களா, அப்புறம் ஒரு காணிக்கை எடுப்பாங்களா, அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வருமா, அப்புறம் எங்கள் பாஸ்டர் வருவாரா, அப்போ கரெக்டாக போயிடுவேன். அப்போ நீ எதுக்கு போகிற? பாஸ்டருக்காக தானே போகிற. பாஸ்டரை சில பேர் பாஸ்டர் பார்த்து தோத்திரம் பாஸ்டர்ன்ட்டு போவாங்க. எதுக்கு விஷயம்? உண்மையாக அவங்கள ஊழியக்காரனை ஹானர் பண்ணிட்டு இல்லை, ஐயா நான் வந்துட்டேன், என்னை ஏன் நீ வரலன்னு தேடக்கூடாது, அதுக்காக தான் அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு போகிறேன். இப்படிப்பட்ட நிறைய ஆட்கள் இன்னைக்கு பெருகிட்டாங்க ஐயா, பெருகிட்டாங்க. ஒரு முறை கூட சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு போகும்போது மக்கள் பாரத்தோடு ஓடி வராங்க, தாகத்தோடு ஓடி வராங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஆதி அன்புக்கு நீ திரும்பிடணும், ஆதி அன்புக்கு திரும்பணும். கலாத்தியர் எழுதின நிருபத்தில் இன்னொரு வசனத்தை கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, நன்றாய் ஓடினீங்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? உங்களை தடை பண்ணது யாரு? நல்லா ஓடிக்கிட்டு இருந்தியப்பா. ஆரம்ப காலத்தில் எவ்வளோ பைபிள், ஜபம், உபவாசம், பரிசுத்தம், அபிஷேகம், ஆவியிலே நிரம்புறது, ஆத்மா பாரம், மிஷினரி பாரம், மிஷினரி தரிசனம் எல்லாம் இருந்துச்சு. இப்போ உன்னை பார்க்க முடியல, எங்கப்பா போயிட்ட? ஆண்டவர் கேட்குறாரு. ஆதி அன்புக்கு இவர் சொல்றாரு, நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உன்னை தடுத்து நிறுத்தினது யாரு? சத்தியம். சத்தியம் என்றால் வசனம். ஒரு காலத்தில் வசனம் 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 எப்படி நீங்கள் பாரத்தோடு எழுதி எழுதி பிரசங்கத்தை மெயின்டைன் பண்ணி கொண்டிருந்த போன ஆள் அந்த நோட்டு புக்கெல்லாம் தூக்கி போட்டாச்சு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா விசுவாசத்தா போதும், பிரைஸ் காட் போனோம், கர்த்தர் கூட இருக்கிறார் சொன்னால் போதும். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டீங்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதி அன்புக்கு நீ திரும்பு, ஆதி அன்புக்கு திரும்ப. இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒன்றை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. தேவ சமூகத்தில் அப்படியே கையை உயர்த்தி, ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரை எபேசியர் சபையை பார்த்து நீங்கள் சொன்னீங்க, ஆண்டவரே ஆதி உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டப்பா, அந்த அது என்னன்னு கேட்டால் உன்னுடைய ஆதி அன்பு. ஆரம்ப காலத்தில் நீ என்னை நேசித்த மாதிரி இப்போ நேசிக்கலையப்பா. கொஞ்சம் என்னுடைய ஆசீர்வாதங்கள்லாம் வந்த உடனே, ஒரு வீடு வாசல் வந்த உடனே, ஒரு கார் வந்த உடனே அதை தொடச்சி கழுவுகிற நேரம் எவ்வளோ நேரம், இனி என்ன பார்க்குற நேரம் எவ்வளோ நேரம், கொஞ்சம் பிரசங்கம் கூட்டிட்டுனா இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு நீ தேவனுடைய அன்பை விட்டுட்டாயே, என் மேல உள்ள அன்பை விட்டுட்டாயே. கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த ஆதி அன்புக்கு இயேசுவின் நாமத்தில் திரும்புவதற்கு எனக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆதி அன்புக்கு என்னை கொண்டு வாரும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததற்காக கையை வைத்து தோத்திரம் பண்ணிருங்க. ஆமென்.